நீங்க இஸ்லாமியர்களின் முதுகில் குத்தி இருக்கிறீர்கள். விஜய் ஈல்ட் ஆயிட்டாரு. விஜய் யாருக்கு வேலை செய்யறாருங்கிறது இப்ப நான் சொல்றேன். மாடு வெட்டுற கோயில் தமிழ்நாட்டுல கோயில்ல வெட்டுறது வந்து ஆடு மாடு எங்கேயாவது வெட்டாங்க. மாடு வெட்டுற கோயில் காட்டிட்டேன்னா திரு நந்தகுமார் நிறைய நீண்ட ஊழல் குற்றச்சாட்டு, அது ஊழல் நூற்றுக்கணா இருக்க அதிமுகவையே கூட வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவையும் ஏத்துக்கிட்டு ஊழலை பத்தி ஊழலற்ற ஆட்சியை தருவோம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்றது ஒண்ணு. கரூர் நிகழ்வுல கரூர் துயரத்துல எந்த இடத்துலையுமே எங்களுக்கு தொடர்பு இருக்கு, இல்லை எங்களுக்கு அதுல ஒரு குறைஞ்சபட்சமான ஒரு பங்களிப்போ அல்லது அதுல ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதோ பொறுப்பை எடுத்துக்கிறதோ இல்லை அப்படின்றதையும் முழுமையா சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? ஆங்கிலத்துல ஒரு சேயிங் இருக்கு, பெல் பிகன் இஸ் ஆஃப் டன்னு சொல்லுவாங்க. கார்த்திகோட சொன்ன அப்படி திசைவழி போக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அரசாட்சியினுடைய திசைவழி போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம பூமி வந்து எப்பயுமே சமூக நீதி பூமி சமூக நீதி பூமின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா அது மேடை பேச்சுகள்லையும் புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்டதாகவும் இருக்கும். இப்போ வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேக அரசாட்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா 8 எஸ்சி இன மக்கள் வந்து இன்னைக்கு மந்திரி சபையை அலங்கரிச்சிருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 2 ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த அமைச்சர்களும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இதுதான் சமூக நீதி. அதனுடைய அடித்தளம் அஸ்திவாரம் எதுனா அதிகார பகிர்வு தான். அப்போ இதுவரைக்கும் சமூக நீதியை வந்து ரொம்ப நாங்கள் தான் சமூக நீதிக்கு ஹோல்சேல் டீலர்னு பேசிக்கிட்டு இருந்த யாருமே இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. சார் நாங்கள் பேசுவோம் எழுதுவோம், ஆனால் செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டோம். ஆனால் இன்னைக்கு ஐயா விஜய் அவர்கள் வம்படியாக கூட்டணி கட்சிகளுக்கு பூரா கம்பல் பண்ணி வாங்கன்னு சொல்லி அவங்க வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாலும் இல்லை நீங்கள் மந்திரி சபையில் ஏற்றுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல், காங்கிரஸ் எல்லாமே வந்து அங்கே போய் இருக்காங்க. இல்லை, அதுலேயுமே ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இவங்களுக்கு முழு மேண்டேட் கிடைக்கல அப்படின்றதுனால கூட்டணியை சேர்த்துக்கிட்டார். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா அது நடந்திருக்காது அப்படின்லாம் எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய விமர்சனம், அதில் நம்ம வந்து குறைபாடு பார்க்கறதுல விமர்சனம் யார் வேணா பண்ணலாம். இதே திமுக 96 சீட்டு ஜெயிச்ச ஆட்சி அமைச்சாங்க இல்லையா, அப்போ அன்னைக்கு வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் வாய் வலிக்க பேசினாங்களே. அப்போ அன்னைக்கு இருந்தபோது கூட இல்லையா, அப்போ 96 விட 108ங்கிறது எவ்வளோ சீட்டு? அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு எதையெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் தங்களுடைய அடிநாதமாகவும் அடிப்படை கொள்கையாகவும் வச்சிருந்தாங்களோ அவங்க இந்த 76 ஆண்டு காலமாக செய்ய மறந்ததை பூரா இன்னைக்கு 2 வருஷம் 4 மாசமான கட்சி செஞ்சிருக்குங்கிறத வந்து உள்ளபடியே வந்து பாராட்டுதலுக்குரியது. அடுத்தது தூய சக்திங்கிறது வந்து விஜய் அவர்கள் பேசினார். அவங்க தூய சக்தின்னு பேசுறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ். ஊழல் இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், அக்கௌண்டபிளாக இருக்கணும், ஊழலுக்கு 0% டாலரன்ஸ் நம்மளுடைய ஆட்சியில். இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணியிருந்தவங்களை நடவடிக்கையை தான் எடுக்க முடியுமே ஒழிய அந்த ஊழலை ரப்பர் போட்டு அழிக்க முடியாது. டிவிகேவே என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சியினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு விஜயபாஸ்கர்கள் அவங்களாம் வந்திருக்காங்களே என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும்போது கூட இது எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது காம்ப்ரமைஸ் கிடையாது. என்ன வழக்குகள் இருக்கோ அந்த வழக்குகள் அவங்க மேலே நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு தாவேக்கால உறுப்பினர் ஆகிறனாலே ஒருத்தர் வந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருங்கிறது என்றது வந்து அறியாமை. அப்படி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்ச ஒருத்தரை ஏன் சேர்க்கணும்ன்றதான கேள்வி. இல்லை, இப்போ ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த கட்சியை வேணால் எடுத்துக்கங்க, அதில் மெம்பராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை வந்து வேற கிரிமினல் குற்றச்சாட்டோ வேற எந்த குற்றச்சாட்டும் சட்டத்துக்கு புறம்பாக இல்லாத நபர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்களா எல்லா கட்சியிலையும்? சார் அது பிரச்சனை இல்லை சார், இவங்க தான் சொல்றாங்க தூய சக்தி நாங்க வந்து அதுக்காக தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. தூய சக்திக்கும் தூய ஆட்சிக்கும் அதுக்கு தான் நான் முதல்ல விளக்கம் கொடுத்தேன். தூய ஆட்சி தூய சக்திங்கிறது வேற. மெம்பர்ஷிப் ஆகி இருக்கும் போது இப்ப நீங்க வந்து டிவிக்கு ஆன்லைன் மெம்பர்ஷிப் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சியும் 2 கோடி தொண்டர்கள்ன்றாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க? விஜயபாஸ்கர் பேட்டியை பார்த்துருப்பீங்க, ஒரு நேற்று தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் பேசும்போது சொல்றாரு அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நாங்க போனோம். இது வந்து அவங்களா கூட விரும்பி போகல, தாவேக்கால இருந்து தான் அப்ரோச் பண்ணாங்கன்றதான் அவங்க பேசுறதுல இருந்து வருது. இல்ல, அது நம்ம விசாரிக்கணும், அது நமக்கு தெரியாது. ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர்ங்கிறது வந்து ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு பக்கம் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறோம், இன்னொரு பக்கம் நம்ம என்னன்னு பார்க்கணும். இதே விஜயபாஸ்கர்கள் அங்கே போய் சேர்றதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். நம்ம வந்து ஒரு கட்சி பொதுச் செயலாளர்கிட்ட போகிறத விட விஜய் அவர்கள் நம்ம வரவேற்றோம். ஏன்னா நம்மலாம் வந்து பெரிய கெத்துக்காரங்க, மினிஸ்டராக இருந்தவங்க, பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. எந்த இடத்துலையாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சியில் வந்து சேர்ந்த ஆள்களை விஜயினுடைய தலைமையில் வந்து சேர்த்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கிடையாது. அப்போ அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. அப்போ இன்னைக்கு மட்டும் விஜய் அவர்கள் வந்து நாள் குறித்து தேதி குறித்து வாங்க விஜய் அவர்கள் உங்களை வரவேற்கிறாருன்னு ஒரு போஸ்டர் அடிச்சு போட்டாங்கன்னா பல கட்சியில் இருக்கக்கூடிய பல கூடாரம் காலியாக இங்கே வரும்.
பட் அதை அவங்க செய்யறதுக்கு தயாரா இல்ல. நீங்க விஜய் சந்திக்கிறாருல்ல, சேர்றாங்க, சேர்றதா வந்து ஆமா, ஒரு பணியூர்ல ஆபீஸ்ல இருக்காரு, ஆபீஸ்ல வரும்போது நீங்க சந்திக்கும் போது இல்ல உங்களை சந்திக்க மாட்டேன்னு என்ன சொல்ல முடியும்? சொல்லல, நான் சொல்றது ஆதவர்ஜுனா இருக்காரு, ஆனந்த் இருக்காரு, அவங்க வந்து கட்சியில சேர்ந்துறாங்க. சேர்ந்த பிறகு இவர் கூப்பிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு, கூப்பிடுறாரோ இல்ல இவங்க அப்ரோச் பண்றாங்களோ தெரியல. தப்பு இல்லையா அதுல? இப்ப இல்ல விஜய் பார்க்கல, கூப்பிடலன்னு சொல்றீங்களா? இல்ல அவர் தலைமையில சேரலன்னு தான் நான் சொன்னேன். என்னுடைய வார்த்தை தெளிவா போறது, அவருடைய தலைமையில கட்சியில சேர்த்துல. இப்ப அவங்க போய் இன்னைக்கு விஜய் அவர்களை நீங்க நாளைக்கே நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டீங்க, நீங்களும் போய் பார்க்கலாம், நானும் பார்க்கலாம், யாரு வேணா ஒரு முதலமைச்சரை போய் பார்க்கலாம். அவங்க கட்சி மெம்பரா இருக்கனால அந்த கட்சி தலைவரை பார்க்கறாங்க. ஆனா தூய ஆட்சி, தூய சக்திங்கிறது எங்க கெட்டு போகும், எப்ப கெட்டு போகும்னா அவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ மந்திரிமார்களோ ஊழல் செஞ்சாங்கன்னா அப்பதான் அந்த தூய சக்திங்கிறது அடிபடும். நேத்து கூட வந்து கரூர்ல பேசினார். நான் மற்றது பேசுறதெல்லாம் விட்டுருங்க, அது அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டு. நான் குறிப்பா பார்க்கறது என்னன்னா, யாராவது உங்ககிட்ட அரசாங்க அலுவலகத்தில் லஞ்சம் கேட்டாங்கன்னா, என்னுடைய பையனுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய தம்பியினுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய அண்ணனுடைய ஆட்சி நடக்குது, என்னுடைய விஜய் ஆட்சி நடக்குது, என்னுடைய விஜய் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. யாருக்கும் காசு கொடுக்காதீங்க, உங்களோட நான் இருக்கிறேன். என்னைக்காவது நம்ம இதை பார்த்துருக்கோமா தமிழகத்தில்? நம்ம என்ன ஆச்சு இந்த 59 ஆண்டு காலத்தில்? என்னங்க லஞ்சமெல்லாம் சாமானியங்களா, ஊழலெல்லாம் ஒரு பிரச்சனைகளான்னு இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டோம். இதை மட்டும் சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் வந்து மோடிஜி அவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி ரெக்வெஸ்டேஷன் லெட்டர் கொடுத்த உடனே இங்க இருக்கிறவங்க பூரா கத்துனது கதறனா, எப்படிங்க நீங்க போய் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்க அவரு உங்களுக்கு வந்து செவி சாச்சிருவாரா? எங்களை மாதிரி இல்ல இருக்கணும் நீங்க. நாங்க பாருங்க எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணோம்ல, எந்த அளவுக்கு எதிர்த்து நின்று போராடணும்ல, ஆச்சா போச்சான்னாங்க. நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன், விஜய் அவர்கள் வந்து அக்ரெசிவ் கிடையாதே ஒழிய இஸ் a வெரி அசர்ட்டிவ் பர்சன். அவர் ப்ராப்பரா ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்றாங்களான்னு பார்ப்போம், ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம் அப்படின்னும். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜி சொல்ற மாதிரி இந்த சர்க்குலர் வந்திருக்கிறது வந்து உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி. மக்களுக்கு இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும்? இதை சண்டை போட்டுக்கிட்டு அந்த உரிமையை வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. தார்மீகமா ரெக்வெஸ்ட் பண்ணி சட்டப்பூர்வமான அனுமதி வாங்கியிருக்கோம். இனிமேல் யாரு வந்தாலும் அதை தடுக்க முடியாது. ரைட். இவன் 2-3 விஷயங்கள் சொல்றாங்க. சாரி சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமின்றி அதை வலிந்து நியாயப்படுத்துவது அப்படிங்கிறது அருவருக்கத்தக்கது. என்ன சர்க்குலர் கொடுத்துருக்குது தெரியுமா யூனியன் கவர்மெண்ட்? நான் அப்படியே வாசிக்கிறேன். நீங்க இஸ்லாமியர்களின் முதுகில் குத்தி இருக்கிறீர்கள். என்ன கவர்மெண்ட்? அரசு விழாக்களில் மாநில பாடலே முதலில் பாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல். அது வரைக்கும் மட்டும் சொல்றீங்க. அடுத்த லைனு முதலில் மாநில பாடல், அதைத் தொடர்ந்து வந்தே மாதரம், அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். இப்ப இதான் பிரச்சனை. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா வந்தே மாதரத்தை கட்டாயமாக்கிட்டு வந்திருக்கீங்க. வந்தே மாதரம்ங்கிறது ஒன்னும் தேசிய துரோக பாடல் இல்லையே. சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட பாடல் வந்தே மாதரம். ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடுறேன். யாரும் அது பாகிஸ்தானுடைய தேசிய கீதம் இல்ல. யாரும் தேசிய கீதம் இல்லைன்னு அதை சொல்லல. யாரும் தேச விரோத பாடல் நான் சொன்னா? இல்ல அத நான் சொன்னா அந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறது தேச விரோதமா? பிள்ளையார்களை போய் சொல்லுவீங்களா? தாராளமா சொல்லுங்க. பிள்ளையார்களை சொல்லுவீங்களா? சொல்லுவாரா? ஏன் இவ்வளவு? ஏன் தேசபக்தி, இந்த ஊழல் ஒழிப்பு இதான் அண்ணா ஹசாரே பண்ணாரு 13 வருஷம். நீங்க பேசுற நேரம்லாம் நான் குறிக்கிடல. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. எஸ். திமுக விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா வந்தே மாதரம் பாடல? சொல்லுங்க. வந்தே மாதரம் பாடல் சர்ச்சை இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? எப்ப இந்த பிரச்சனை தொடங்குச்சு? காங்கிரஸ் அதன் சில வரிகளை நீக்கி இந்தியாவிற்கு துரோகம் இழைத்து விட்டது சொன்னவர் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுது. காங்கிரஸ் எதிர்க்குது சார். திமுக விட்டுருங்க, காங்கிரஸையும் எதிர்க்குது. காங்கிரஸ் தேச விரோதியா? உங்க கூட்டணியில் இருக்குது. சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் இவங்க எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இதுதான் சொல்றாங்க. இதுக்கு இன்னைக்கு தாவேகா ஈல்ட் ஆயிடுச்சு, விஜய் ஈல்ட் ஆயிட்டாரு. விஜய் யாருக்கு வேலை செய்யறாங்க இப்ப நான் சொல்றேன். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நவம்பர் 10ஆம் தேதி அன்று மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் உட்பட கல்வி நிறுவனங்களில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அறிவித்தார். அறிவிச்சதோட நிக்கல. அவர் சொல்றாரு, வந்தே மாதரத்தை எதிர்ப்பவர்கள் பாரத மாதாவை எதிர்க்கின்றனர். இந்த மண்ணில் இன்றைக்கும் இந்தியாவில் வாழும், இந்தியாவில் உண்ணும் சாப்பிடும் சிலர் வந்தே மாதரத்தை பாடாமல் இருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, முதலமைச்சர் நாற்காலி ஆட்டம் காணும் போதெல்லாம் அவர் வகுப்புவாதியாக மாறிவிடுகிறார். உங்க இந்தியா கூட்டணி, உங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி சொல்லுது. இந்த பிரச்சனை பஞ்சாயத்து போது காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, சமாஜ்வாதி இதுல மாற்று கருத்து வைக்குது. உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. இவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறா ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு
நீங்க என்ன உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு இந்த பிரச்சனை போடும்போது? வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவது கட்டாயம் அல்ல. உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு சார். இது வெறும் அறிவுறுத்தல் மட்டுமே, பாடத் தவறினால் எந்த தண்டனையும் இல்லை உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதனால கேட்டோம். நீங்க தேசிய கீதம் இருக்குது, ரவீந்திரநாத் தாகூர் தேச விரோதின்னு சொல்ல போறாரா நந்தகுமார் சார்? ரவீந்திரநாத் தாகூர் தான் சொன்னாரு வந்தே மாதரம் பாடல்ல அந்த குறிப்பிட்ட சில பகுதிகளை நீக்கிட்டு பாடணும்னு. ஏன்னா அது ஒரு மத பாடலாக இருக்கிறதுன்னாரு சார். தேச பிதாவை அல்லது தேசத்தை, இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறான், கிறிஸ்தவம் இருக்கிறான், கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்கிறான், ஹிந்து இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறான். நீங்க துர்கா தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று துர்கா தேவியாக சித்தரித்து ஆனந்தமடம் நாவல்ல எழுதிய ஒரு பாடல். அப்ப இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? ஏக இறைவனுக்கு இணையாக நாங்கள் வேற யாரையும் வணங்க மாட்டோம், இணை வைத்தல் பெரும் ஹராம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப துர்கா தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை. அப்ப ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்டவர்கள் பேசி அதுல சில பகுதிகளை வரிகளை நீக்கிட்டாங்க. வரிகளை நீக்கியதே தேச விரோதம்னு இன்னைக்கு பாஜக குற்றம் சாட்டுகிறது. 150வது ஆண்டுல அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாடலை கட்டாயமாக்குகிறது பாஜக. அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாடலை கட்டாயமாக்குவதற்கு இங்க எதிர்ப்பு கிளம்புகிறது. நீங்க அதையும் கட்டாயமாக்கிட்டு ஒரு கோரிக்கையை கொடுத்துட்டு அவங்க ரொம்ப கிளவரா சொல்லிட்டாங்க, நீங்க தமிழ் தாழ்த்த முதல்ல பாடுங்க, ரெண்டாவது வந்தே மாதரத்தை பாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி வெற்றி வெற்றின்னா யாருக்கு வெற்றி? பாஜகவிற்கு வெற்றி. உங்களுக்கு என்ன வெற்றி? ஆட்சிக்கு வந்து 60 நாள்ல இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் பக்ரீத் பண்டிகை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஆடு மாடு பொது இடத்தில் வெட்டக்கூடாது, கூட்டு குர்பானி கொடுப்பார்கள் இஸ்லாமியர்கள், கொடுக்கக்கூடாது. அதற்கு என்று இருக்கக்கூடிய இறைச்சி கூடங்களில் தான் வெட்ட வேண்டும். இப்ப மேலோட்டமா கேட்டா நந்தகுமார் சார் அதுல என்ன சார் தப்பு? பொது இடத்துல ரோட்ல போட்டு வெட்டுவாங்களா? இறைச்சி கூடத்துல வெட்டணும், நியாயம் தான் பாரு. கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான். கோயில்ல வெட்ட மாட்டீங்களா சார்? அப்புறம் கோயில் பொது இடமா இறைச்சி கூடமா? சிக்கல் வருது இல்ல? அதுதான் சொல்றேன் சார். மாடு வெட்டுற கோயில் தமிழ்நாட்டுல அர்த்தத்தை அனர்த்தமாக்க கூடாது. நீங்க அனர்த்தமாக்காதீங்க. கோயில்ல வெட்டுறது வந்து ஆடு மாடு எங்கயாவது வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க. மாடு வெட்டுற கோயில் காட்டிட்டேன்னா நீங்க இதுக்கப்புறம் பேசக்கூடாது. அரசியல் கட்டாயம் இழுத்து தமிழ்நாட்டுல மாடு வெட்டுற கோயில் இழுத்து போடணுங்கிறேன் நானு. இல்ல திருப்பி சார் நீங்க சொல்லுங்க அவருக்கு, மாடு வெட்டுற கோயில் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா இழுத்து முடியும். ஒரு நிமிஷம், அப்படி இல்ல இல்ல இப்ப இதுல என்னன்னா ஒரு நிமிஷம் செந்தில், ஒரு நிமிஷம் நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க ரொம்ப நேரம் பேசுறீங்க, முடிச்சிருங்க. நீங்க முடிச்சிருங்க. பிரச்சனை என்னன்னா அப்ப இது இந்துக்களுக்கும் சேர்த்து சிக்கல். எங்க கோயில்ல ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் கேட்பேன். ஏன்னா நான் ஆடு நேர்ந்து வெட்டக்கூடியவன். எங்க கோயில் ஆடு வெட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? ஜெயலலிதா சட்டம் போட்ட மாதிரி போடக்கூடாது. இன்னைக்கும் எருமை மாட்டை பலி கொடுக்கக்கூடிய பழங்குடியின சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். உங்க தொலைக்காட்சியிலே செய்தி வந்திருக்கு. எருமை வேற மாடு வேற. எருமை என்னது? அப்புறம் அது எருமை வேற மாடு வேற. எருமை சிங்கமா? எருமையை சிங்கத்துல சேர்த்துட்டீங்களா? புலியில சேர்த்துட்டீங்களா? எருமையை சிங்கத்துல சேர்த்துட்டீங்களா? எருமையை புலியில சேர்த்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் நான் என்ன தெளிவா சொல்றேன், அவர் எங்க வர நானே சொல்றேன். முடிச்சில சார் நானே இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். நீங்க கோயில்ல ஆடு வெட்டுறது வேற, கோயில்ல போய் மாடு வெட்டுறது நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். எருமை வெட்டுறதுங்கிறது வேற. இன்னைக்கு சட்டத்துல வந்து நமக்கு தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாடு அனிமல் பிரிசர்வேஷன் ஆக்ட் இருக்கு. அது பிரகாரம் 10 வருஷத்துக்கு மேல அந்த அனிமலுக்கு ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிட் ஃபார் சர்டிபிகேட் வாங்கணும். இதை எதிர்த்து தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லாமே பாஜக வாதம். இப்ப பாஜகவும் தாவேக்காவும் ஒரே லைன் கொண்டாங்க. மகிழ்ச்சி. இதுதான் நாட்டு மக்களுக்கு அம்பலப்பட்டீங்கன்னா மகிழ்ச்சி. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கருத்து சொன்னனால நான் சொல்றேன். இதுல இத நீங்க சொன்ன அத்தனையுமே தவறு. எருமை மாடு வெட்டறதும் பசுமாடு வெட்டறதும் ஒண்ணான்னு கேக்குறீங்க. நீங்க நான் பசுமாடுங்கிற வார்த்தைக்கு வரலையே. நான் கேட்டது வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்க. எருமைய மாடே இல்லன்ட்டீங்க நீங்க. இப்ப நீங்க சொன்னது ஆக்கப்பூர்வமான கருத்தா? இது என்ன இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு இல்லையா? எனக்கு தெளிவா புரியுது, உங்களுக்கு புரியல. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியல. அப்படி உங்களுக்கு புரியல. ஓகே, உங்களுக்கு புரியல சார். முதல்ல இந்த ஆட்டிட்யூட மாத்துங்க. இல்ல செந்தில், இல்ல இல்ல அந்த ஆட்டிட்யூட் இல்ல. நீங்க இந்த ஆட்டிட்யூட நீங்க காமிக்க கூடாது. நீங்க நான் உங்க கருத்துல குறிக்கவே இல்ல. நான் அவர்ட்ட பேசிட்டேன். நான் கருத்துக்கு கருத்து தான் நான் சொல்றேன். நீங்க ஆட்டிட்யூட் லெவல்ல போறீங்க. இதுதான் ஆட்டிட்யூட். இல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல நான் புரிய வைக்கிறதுக்காக நான் பேசுறேன். நீங்க கோயில்ல ஆடு வெட்டுறது ஒண்ணான்னு கேட்டீங்க நீங்க.